ராஜ். நான் அம்ஜக்கரையிலேருந்து வரேன். நான் யோகாவுக்கு வர்றதுக்கு காரணம் 3 காரணம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு காரணம் பார்த்திங்கன்னா, என்னுடைய உடம்பு வந்து நான் ஹெல்த்தியாக பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து நிறைய பொல்யூஷன் இருக்குது, வெளியே ட்ராவல் அதிகமாக பண்ணுறோம். ஸோ அதனால் என்னுடைய ஹெல்த் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். செகண்ட் ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா, நான் ஒரு இடத்துல போய் நின்று பேச முடியல தைரியமாக. ஒரு ப்ராப்ளத்தை வந்து என்னால் ஃபேஸ் பண்ண முடியல. மனசு வந்து பதட்டமாக இருக்குது. அவங்க பெரியவங்களாக இருப்பாங்களோ, நம்ம ரொம்ப ஸ்டேட்டஸ் ரொம்ப சின்னவங்களாக இருப்பாங்களோ, சின்னவனாக இருப்போமோ, அந்த மாதிரி பாகுபாடு பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணணும் என் லைஃப்பில். 3வது காரணம் பார்த்திங்கன்னா, ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நிறைய ப்ராப்ளம் வரும். இப்போ எனக்கு 24 வயசு ஆகுது. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நிறைய ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். கண்டிப்பாக இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நான் கண்டிப்பாக நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி ஆகணும். அதனால என்னுடைய உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கணும், என்னுடைய மனசும் வந்து தைரியமாக இருக்கணும். எந்த ப்ராப்ளத்தை எடுத்தாலும் நான் வந்து பதட்டப்படாமல் அந்த ப்ராப்ளத்தில் சக்ஸஸாக முடிக்கணும். அந்த 3 காரணத்துக்காண்டி தான் நான் யோகா கிளாஸ் வரேன். ஓகே. இப்போ நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது? இப்போ நான் ஜாயின் பண்ணி 1 மாதம் முடிஞ்சு. 1 மாதம் முடிஞ்சதில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? என்னுடைய ஹெல்த் வந்து ஆரோக்கியமாக இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் யார்கிட்டையும் அந்தளவுக்கு பேச மாட்டேன், வாய் விட்டு கூட பேச மாட்டேன். என்னன்னா என்ன அந்த மாதிரி தான் நான் வச்சுக்கிறேன் தவிர, இப்போ வந்து எல்லார்ட்டையும் வந்து நான் நல்லா பேசுகிறேன், பழகுறேன். ஸோ மனசை விட்டு பேசுகிற மாதிரி இருக்குது. எனக்கு மனசில் உள்ள பாரம் வந்து குறைஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் வந்து மனசு கொஞ்சம் இதமாக இருக்குது. ஸோ வந்து கனமாக இருந்துச்சு, இப்போ வந்து லைட்டாக ஃபீல் பண்ணுறேன் மனசு. ஸோ வந்து உங்களால் பேச தைரியம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாக. ஓகே. வேறு என்னெல்லாம் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இந்த 1 மந்தில் நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கீங்க? இந்த 1 மந்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆவேன். எந்த ஒரு சின்ன விஷயமா இருக்கும், ஆனால் நான் ரொம்ப டென்ஷன் ஆகி அந்த சின்ன விஷயத்தை வந்து செய்யணும்னு நினைப்பேன். இப்போ வந்து கேஷுவலாக செய்கிறேன். ஸோ முன்னாடி டென்ஷன் ஆவேன், ஆனால் அந்த ஒரு எடுத்த விஷயத்துக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்காது, தீர்வு கிடைக்காது. இப்போ வந்து நான் எடுக்கிற விஷயத்துக்கு தீர்வு கிடைக்கிது. என்ன காரணம்னா கேஷுவலாக செய்கிறேன். ஓகே. ஸோ வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க, என்ன சுச்சுவேஷன் நடக்குதுங்கிறத உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி வந்திருக்குன்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாக எனக்கு கெப்பாசிட்டி வந்திருக்கு. முன்னாடி அந்த கெப்பாசிட்டி இல்லை, 1 மந்த்துக்கு முன்னாடி. இப்போ எனக்கு அந்த கெப்பாசிட்டி வந்து. ஓகே, குட். வேறு என்ன ஃபிசிக்கலாக நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்தாலே எனக்கு வந்து பாடி கண்டிஷன் வந்து ரொம்ப வீக் ஆகிடும், ரொம்ப வேர்க்கும், நடக்க முடியாது. ஓகே. அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து நான் கேஷுவலாக 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டருக்கு மேலே நான் கேஷுவல் நடக்கிறேன், ஆனால் நடந்த மாதிரி ஃபீல் பண்ண மாட்டேங்குது. 1 கிலோமீட்டர் நடந்திருக்கமா அப்படின்ற ஃபீலிங்கே எனக்கு இருக்க மாட்டேங்குது. ஸோ ஆக்சுவலாக உங்களோட டயர்ட் இல்லாமல் நீங்கள் ஃபிசிக்கலி ஃபிட்டாக ஆகிட்டு இருக்கீங்க? கண்டிப்பாக. ஓகே. ஸோ இந்த 1 மந்த்லேயே உங்களால் இவ்வளோ லேர்ன் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்க? கண்டிப்பாக. இந்த 1 மந்தில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து என் உடம்பு ஃபிசிக்கலாகவும் மென்டலியாகவும் எனக்கு இருக்குது. ஓகே. ஸோ அப்போ நீங்கள் வந்துட்டு இன்னும் ஒரு 2 மந்த்ஸோ இல்லை 3 மந்த்ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப பர்ஃபெக்ட் ஜென்டில்மேனாக ஆயிடுவீங்கன்றதை ஃபீல் பண்ணுறீங்க? கண்டிப்பாக. இப்போ வந்து ஒரு 50% வந்து நான் நல்லா பெர்ஃபெக்டாக வந்துட்டேன். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 90% 95% வரணும்னா இன்னும் 2 மாதம் நான் கிளாஸ் கண்டிப்பாக அட்டன் பண்ணேன்னா சக்ஸஸாக என்னால் இருக்க முடியும். ஓகே, வெரி குட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.